சொந்தங்களாக மாறிடுறப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த படிவத்தில் எல்லாம் வெளியில் வர்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் நாமத்தை நோக்கி பார்த்த நாட்கள் ஒன்று, அவர் நாமத்தை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் அதிலே இருந்தால் அதிலே இருங்க. இந்த திருமணம் என்றால் இந்த படிவத்துக்குள்ளே வருகிறது, இது ஆசீர்வாதமான ஒரு காரியத்துக்குள்ளே வருகிற பொழுது இதனுடைய உடன்படிக்கை இதுதான் திருமண உடன்படிக்கை. அவர்களை விட்டு நீ பிரிந்து போய் அசுத்தமான தொழாது இருக்கும். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்கனவே என்னிடத்தில் வருகிறவனே நான் புறமே தள்ளாத தேவன் அவர். அப்படி தான் வசனம் சொல்லுகிறது. என்னிடத்தில் வருகிறவனே நான் புறமே தள்ளுவதில்லை. இப்பொழுது என்ன நடக்கிறது? தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை திருமண விஷயத்தில். புதிய ஏற்பாட்டு சத்தியம் ஐயா இது. இப்போ பாருங்கள், வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற சர்ச்சுங்க. வேலண்டைன்ஸ் டே எதனால அதை கொண்டாடுறாங்க? இந்த காதலெல்லாம் உற்சாகப்படுத்துகிற போதகமார்கள், அந்த உற்சாகப்படுத்துகிற சபை தலைவர்கள், சபையாளர்கள், சபை நடத்துகிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், இந்த வசனம் ஒன்று போதும். ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்களா? நீங்கள் தள்ளிவிடப்படுகிற வருகையில் மட்டும் இல்லை, இது இங்கேயே நடக்குது. அப்புறம் வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? நம்ம எல்லாம் கூடுறது இந்த வருகைக்கு தான். உங்களுக்கு பல ஜபக்குறி போட்டு உபவாச கூடுகளை கலந்துருக்கலாம். திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, புருஷன் குடிக்கிறான், இவ்வளோ வச்சுருக்கான், அவ்வளோ வச்சுருக்கான், மனைவி சரியில்லை, வீட்டு விட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க படிக்கிறது இல்லை, தெருதலையாக இருக்குது, படிக்க மாட்டேன்றாங்க, இளைய குமாரனாக இருக்கிறான், அவன் நல்லபடியாக வரணும். இந்த பல உலக பிரகாரமான கோரிக்கைகள், நியாயமான ஜப குறிப்புகள் இருக்கலாம். முதல்ல கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு முன்பாகிலும் இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்தால் என் தேவன் உங்களுக்கு பாராட்டின இரக்கம் கிருபையை நினைத்து கொள்ளுங்கள். திருமணம் ஆன பிறகாவதும் நீ கரைப்படுத்தாது இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளுங்க. பிரிந்து வருகிற அனுபவம் இருக்கணும், அசுத்தமானது தொடாது இருக்கிற அனுபவம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜெபத்தினால உபவாசனாலும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை, உங்களை புத்திர சுவிகாரத்தை இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. திருமண வைபவத்தில் ஒரு விஷயம் கரைப்படுத்தப்படாமல் திருமணம் நடப்பதுக்கு முன்பே இந்த வசனம் உங்களுடைய காதுகளில் அல்ல இருதயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வசனம்லாம் போட்டு வித்தானா நல்லாயிருக்கும். ஒரே ஆறுதல் தருகிற வசனமாக வச்சுனால தேவ பயமே இல்லாத போயிடுச்சு சபையாக இருக்குது. எப்போ கேட்டாலும் பயப்படாதேன்னு எல்லாம் போட்டு வைக்கிறதுனால சரி எதுக்கு பயப்படுறதுன்னே தெரியாமல் தேவையில்லாததுக்கெல்லாம் இப்போ பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு சூழ்நிலை. பிரிந்து போகிறாயா? சபையை விட்டோன்னா பிரிந்து போவேன், சத்தியத்தை விட்டு பிரிந்து போவேன், அபிஷேகத்தை விட்டு பிரிந்து போவேன், கர்த்தரை விட்டு பிரிந்து போவேன், ஆனால் என் சொந்தத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் என்பவர்களுக்கு கர்த்தர் பிரிந்து போய் விடுகிறார்.